நண்பர்கள் மூலம் லாபம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி உங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகத்துல வளர்ச்சி அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கவனமா எதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, பாதம், நரம்பு கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாதத்துல அடிபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு, பாதத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, நரம்பு மண்டலத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நிறைய மீனராசி என்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் மனசு அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலைமையா இருக்குங்க. நான் வந்து பாருங்க, சும்மா இருந்தா எனக்கு நல்லா இருக்கு. நான் வந்து அலையணும், திரியணும், வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமைதியா இருந்தா நல்லா இருக்கு. ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கு. மந்த நிலை அப்படின்றது இருக்கு. உடல் அளவுலயும் மனதளவுலயும் மந்த நிலை அப்படின்றது இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அந்த அமைப்பை நம்ம இல்ல நம்ம மந்தமா இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவங்க, எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க, எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, கழுவுற மீன்ல நழுவுற மீனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க. நம்மளோட அமைப்பு மாறவே கூடாது, நம்ம எப்பயுமே எந்துவா இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்படி மாறிட்டோம். கவலையப்பட வேண்டாம். நீங்க கொஞ்சம் அதை ஓவர்டேக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட யூஸ்வலான கேரக்டர்ஸ் அப்படின்றது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆரம்பத்துல இப்படி ஒரு மந்த நிலை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி மீனம், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க. நிறைய மீன் ராசி, எனக்கு ஒரு நல்ல ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்குவீங்க. நல்ல வந்து ஷாப்பிங் போய் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்குவீங்க.